ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெவல்யூஷன் டைம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜனநாயகன் சென்சார் கான்ட்ரவர்சி. அதாவது தளபதி விஜய் ட்ரபிள் ஃபேஸ் பண்ணுறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் மூவிக்கு இன்னுமே சென்சார் ஆனது இன்னும் வழங்கப்படலை. கோர்ட்டில் நடந்த ஹியரிங் எல்லாமே நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த ரிசல்ட்டுக்கு மட்டும் இப்போ பெண்டிங்காக இருக்குது. வித்தவுட் டேட் அதை தள்ளி வச்சுருக்காங்க. இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இந்த ஜனநாயகன் சென்சார் தராதனால நிறைய சினி ஃபீல்ட்ஸ்லேருந்து நிறைய பேர் இதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க. ஓகே, இது எல்லாமே சினிமாவில் நடக்கிற ஒரு விஷயம். அதாவது சென்சார் டிலே ஆகுது, ஏதாவது கண்டென்ட்ஸ் எதனா மியூட் பண்ணோம், ஸோ அதுக்காக டிலே ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். பட் இதை தாண்டி பொலிட்டிக்கல் சைட்லேருந்து நிறைய பேர் இதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மோர் தென் சினிமா தாண்டி போயிட்டு இப்போ பொலிட்டிக்கலாக இதை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது பிஜேபி இதுக்கு ப்ரெஷர் தராங்க அப்படின்னு ஒரு சைட் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ராகுல் காந்தி ட்வீட் பண்ணுறாரு. பிஜேபி நரேந்திர மோடி டாக் பண்ணி இது மாதிரி நீங்கள் தமிழ்நாடு மக்களை இந்த சென்சார் இதனால வச்சு நீங்கள் எதுவும் அவங்கள சைலன்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் ட்வீட் பண்ணுறாரு. இது மாதிரி இது மோர் தென் சினிமா தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக இப்போ இது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சென்சார் போர்ட்லேருந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக ஒரு சில படத்துக்கு லைக் வயலன்ஸ் அதிகமாக இல்லை அடல்ட் கண்டென்ட் அது மாதிரி இருந்தால் இந்த சென்சார் சர்டிஃபிகேட் ஸ்டாப் பண்ணுவாங்க. பட் அது நார்மலாக கொடுத்துருவாங்க. பட் ஜனநாயகன் இஷ்யூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் வழங்கப்படலை. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சென்சார் எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் அடல்ட்ஸ் கண்டென்ட் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி யூஏ சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல கருத்துக்கள், அதாவது பீப்புளுக்கு அண்ட் சிஸ்டம் எதிர்த்தோ இல்லை அத்தாரிட்டி பேஸ் பண்ணி அண்ட் ஜஸ்டிஸுக்கான படங்கள் வந்தால் இதுக்கானது இந்த சென்சார் சர்டிஃபிகேட் நிறைய இதுக்கு ஈடுபாடு கொடுத்து சென்சார் சர்டிஃபிகேட் தராதபடி இந்த இஷ்யூஸ் நிறைய படத்துக்கு நிறைய படம் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கு. சென்சார் சர்டிஃபிகேட் வராதுன்ற மாதிரி அந்த லிஸ்ட்டில் இப்போ ஜனநாயகனும் ஆட் ஆயிருக்கு. ஜனநாயகன் இன்னுமே சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் வழங்கப்படலை. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜனநாயகன் அப்படின்ற நேமே ஒரு பொலிட்டிக்கல் நேமாக தான் இருக்குது. அண்ட் இதெல்லாம் தாண்டி விஜய் இப்போது ரீசெண்டாக பொலிட்டிக்கலில் என்ட்ரி கொடுக்கவே இதெல்லாம் இந்த படத்துக்கான சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக காணப்படுதா, அது ஒரு தடையாக இருக்கான்றது நிறைய பேரால் இந்த கொஸ்டின் எழுப்பப்படுது. அண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எப்போ கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் சினிமா ஸ்பீக்ஸ் தி பப்ளிக் இஷ்யூஸ், அதாவது பப்ளிக்குடைய பிரச்சனைகள், பவருக்கு அகேன்ஸ்டாக, அத்தாரிட்டிக்கு அகேன்ஸ்டாக ஒரு சில கண்டென்ட் சினிமாவில் இருக்கும்போது இது எல்லாத்துக்குமே அகேன்ஸ்டாக இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏற்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது நாட் ஜஸ்ட் சினிமா, இப்போ இது சினிமாங்க நடக்குது. நெக்ஸ்ட் டே ஒருத்தர் வாய்ஸ் எழுப்பும் போது அவங்களும் இதே மாதிரி பண்ணலாம். இது ஒரு வார்னிங்காக தான் காணப்படுது. ஏன்னா யூசிங் தி பவர், ஆல்ரெடி நம்ம அம்பேத்கர் சொன்னபடி நம்ம பார்த்துருப்போம். பவரை நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் அதை பயன்படுத்தணும், கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தினா அதோட பவர்ன்ற மீனிங் வேறையா மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் எதை தடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புளுடைய வாய்ஸ். இப்போ மேபி சினிமாவில் பீப்புளுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு வாய்ஸ் எழுந்திருக்கலாம். இது நாட் ஓன்லி ஜனநாயகன் நான் சொல்லேன். ஜனநாயகன் என்ன இஷ்யூன்றது நம்மளுக்கு ஒன்றுமே தெளிவாக தெரியல. மேபி அதில் என்ன கண்டென்ட்ஸ் மியூட் பண்ணிருக்கு இல்லை அகேன்ஸ்ட் தி கவர்மெண்ட்டான்றது நம்மளுக்கு தெரியல. பட் ஜென்ரலாக நான் சொல்கிறது என்னன்னா, இது மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட்டுக்கோ இல்லை மக்களுக்கு சப்போர்ட்டாகவோ கண்டென்ட்ஸ் வந்தால் இது மாதிரி நிறைய சென்சார் இஷ்யூஸ் நிறைய படங்கள் இதில் சிக்குது. நிறைய படத்துக்கு இது மாதிரி சென்சார் கிடைக்கல. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், அதாவது இந்த ஜனநாயகன்றது டெக்னிக்கலி டிலே ஆகுதா இந்த படத்துக்கு, இல்லை இது ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் பேஸ்ட் இந்த டிலே பண்ணுறாங்களா? மேபி இந்த ப்ரெஷர் ஃபார் தளபதி விஜய்க்கு இந்த ப்ரெஷர் ஏற்படுத்துறதுக்காக இந்த சென்சார் டிலே பண்ணுறாங்களா, இல்லை இது பியூர்லி டெக்னிக்கல், அதாவது கட் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால இது டிலே ஆகுதுன்றது நீங்க நினைக்கிறீங்களான்றது கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.